ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் இங்க வா வா. நந்தினி, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களால இப்போ என்ன வெளியே விடவும் முடியாது. இவங்களுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அத்தா சார், ஒரு தப்பும் பண்ணாத நீங்க உள்ள இருக்கீங்க. அந்த ரஞ்சித் அங்க நம்ம சுரேகம்மா கழுத்துல தாலி கட்ட போறான். நந்தினி, அது இப்போதைக்கு உன்னால மட்டும்தான் தடுக்க முடியும். நந்தினி, யூ கேன் டூ இட். ஆமா நந்தினி, இவங்க கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்றதை விட நாம இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஆமா நந்தினி, சி, என்ன பத்தி கவலைப்படுற நேரம் இது கிடையாது. நீ விவேக் கூட கிளம்பு. அந்த கல்யாணத்தை எப்படி நடத்த விடாம பண்றதுன்னு கொஞ்சம் யோசி. முதல்ல கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணு நந்தினி. நீ போ, சீக்கிரம் போ. உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இங்க பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. எனக்கு டாடி இருக்காரு. அவர் எப்படியாவது செய்ய வேண்டியதை செஞ்சு என்னை வெளியே கூட்டு வந்துருவாரு. பட் ஒன் திங் நந்தினி, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும். இந்த கல்யாணம் நடந்துட்டா சுரேகாவோட லைஃபே போயிடும் நந்தினி. என்னால என்ன செய்ய முடியும் அத்தா சார்? முடியும் முடியும், உன்னால முடியும். உன்னால மட்டும்தான் முடியும் நந்தினி. இவ்ளோ தூரம் பாடுபட்டு நீ இவ்ளோ விஷயம் கண்டுபிடிச்சல, அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நீதான் எப்படியாவது நிறுத்தணும். உன்னால முடியும் நந்தினி, உன்னால கண்டிப்பா முடியும். நந்தினி, மச்சான் சொல்றதுதான் சரி. நீ கிளம்பு, நம்ம போலாம். இவரை விட்டுட்டு எப்படி? நந்தினி, சொல்றத கேள் நந்தினி. இப்ப நமக்கு சுரேகாவோட லைஃப் மட்டும்தான் முக்கியம். நீ இப்போ விவேக் கூட போ, விஜய் கூட சேஃபா இரு. காலையில முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நீ கல்யாண மண்டபத்துக்கு போயிடு. நந்தினி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து, சரியா? ஆமா நந்தினி, நீ வா. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. மச்சான் சொல்றதுதான் சரி. நீ கிளம்பு. நந்தினி, இப்ப என்னோட முழு நம்பிக்கையே நீ மட்டும்தான் நந்தினி. தயவு செஞ்சு நீ போ. நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு. போறேன் சார், போறேன். எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். நீங்க வாங்க, நான் போலாமா? நந்தினி, அத்தா சார், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ அத்தா சார். போலாம். மச்சான், நீ கவலைப்படாத, நான் பார்த்து. நீ பாத்துக்கோ. சரி மச்சான். போலாம் போலாம். உட்காருமா, போலாம். அப்பாடா, அந்த பக்கம் சூர்யாவுக்கும் செக் வச்சாச்சு. நம்ம மொபைல நம்ம கைக்கு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம சுதந்திரமான ஆளா மாறியாச்சு.